ஹாய் ஹலோ டேசிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முதல் நீ முடிவினைக்கான எபிசோட் 31. ஸோ நம்ம எதில் லாஸ்ட்டாக வச்சுருந்தோம் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள்கிட்ட வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு இப்படி கேட்டிருப்பா, மீட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்லியிருப்பார். அவர் மூலயமா வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு கேட்டிருப்பா. ஸோ வந்துட்டு நீங்களும் ஒரு 2 days கழித்து பார்க்கலாம், என்ன இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக கொஞ்சம் ஒரு மாதிரி உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ரொம்ப ஜோவியலாக பேசுகிறது அவருக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதோட அப்புறம் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு அவர் கொஞ்சம் இதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வச்சு செஞ்சு விட்ருப்பார், நல்லா கலாச்சி தள்ளி இருந்திருப்பார். அந்த பொண்ணு சரி வஞ்சப்பொகில் சேனி யூஸ் பண்ணுற பரவாயில்ல, உன் நேரம் வந்துட்டு நீ பண்ணுற, என் நேரத்தப்போ நான் உனக்கு வச்சு செஞ்சு விட்றேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு மனசில் நினச்சிட்டு போயிடுச்சு. ஸோ இதோட நம்ம முடிச்சிருந்தோம். இப்போ அதுலேருந்து கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு சுத்தமாக இதிலே தெரியும்னு நினைக்கிறது, தெரியுதா என்னன்னு வேற தெரில, தொண்டை சரியில்லை, மூக்கு சரியில்லை, வாய் சரியில்லை. மொத்தத்தில் இந்த ஒரு காமெடியில் வரும்ல, ஒரு உடம்புக்குள்ளே 1 கோடி வியாதி அப்படின்ற நிலமையில தான் இருக்கேன். சரி இருந்தாலும் நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுருவோம், எப்பயும் போல் நம்ம ரெக்கார்டு போட்டு விட்டுருவோம் அப்படின்றதுக்காண்டி இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் கிடையாது, ஃபோன் வந்துட்டு பயங்கரமான இது அப்படியே ஒரு மாதிரி மக்கர் பண்ணி விட்டுருச்சு. அதனால தான் வந்துட்டு வீடியோ கொஞ்சம் ரெகுலர் பேசிஸில் வராமல் விட்டு விட்டு வந்திருக்கும். என்னால் அப்லோட் பண்ண முடிஞ்சிருக்கா, இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆயிருந்திருக்கும். ஸோ நான் இந்த எபிசோடை அப்லோட் பண்ணுற டைமில் அந்த பிரச்சனையை சரி பண்ணியிருக்கேன் வேறு எனக்கு தெரியல. ப்ரீவியஸாக தான் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறேன். ஸோ பொறுமையாக இருந்து காத்திருந்து காண்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கான எபிசோட் 31க்குள்ளே போகலாம். அண்ட் ஒன் மோர் திங், ரொம்ப நாள் கேப் எடுத்தனால அந்த ஃப்ளோ வந்துட்டு ஒரு மாதிரி இன்னும் பிடிபடலை. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஃப்ளோ வந்துட்டு விட்டுச்சு அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், மஹி நீ வந்துட்டு நான் தான் சொன்னேன்ல போன எபிசோடில், இது உனக்காண்டி தான் நான் போன எபிசோட்லேயே சொன்னேன், நான் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு சௌமியா வந்துட்டு நீங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ வந்துட்டு நீங்கள் அதை வந்துட்டு இது பண்ணிடுங்க, கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்கப்பா, தெரியாமல் வாய் தவறி வந்துருச்சுன்னு சொன்னேன். இருந்து நீ கேள்வி கேட்டிருக்க, உனக்கு தான் இது, நீ தான் மனசில் வச்சுக்கோன்னு சொன்னேன்ல, அதை வச்சுட்டு நீ மனசில் வச்சுருக்க வேண்டியதானே. சரி, அதை நம்ம தனியாக டீல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எபிசோடை கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு உங்கள் டேஸ் வந்துட்டு இப்படி தான் போகுது. 2 days வந்துட்டு கொஞ்சம் அந்த கேஸை வந்துட்டு ஃபைனல் டச்சாக வந்துட்டு எல்லாத்தையும் ரிப்போர்ட் இது பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த சைடு வந்துட்டு ஜங்குக்கு இவங்களையும் காமிச்சா கூட இவங்க ஜங்குக்கெலாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு, வலி மேலே விழி வச்சு காத்துட்ருக்காரு. எப்படா வந்து நீங்கள் ஃபோன் பண்ணிங்க, எப்படா உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு இவர்கிட்ட சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு வலி மேலே விழி வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் வந்துட்டு உங்கள்கிட்டருந்து ஃபோன் வரலையா, இவர் வந்துட்டு அப்படி இப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டை எட்டி பார்க்குறதுலாம் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு பார்க்குற, என்ன இருந்தாலும் இப்படி இறங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கில் தான் பார்த்துட்ருக்கா. அவளுக்கு என்னன்னா டபுள் மைண்டடாக இருக்குது. இப்போ வந்துட்டு இவர் நல்லவராக இருந்து ஃப்ரெண்டு கூட இருந்தால் ஓகே, ஒருவேளை உங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா பிரிஞ்சிடுறதுனாலும் ஓகே தான். இப்போ அப்படிப்பட்ட மென்டாலிட்டியில் தான் இருக்காளா. அப்பப்போ வந்துட்டு ஜங்கு எட்டி பார்ப்பாரு, உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் வருதா, அதாவது நீங்கள் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு எட்டி பார்ப்பாரா. இவன் சம்டைம்ஸ் அந்த பார்க்குற பார்வையை வந்து அந்த கிளான்ஸை வந்துட்டு டக்குன்னு கேட்ச் பண்ணோன்னே அதனால அப்படியே என்கிட்ட திரும்பி போகிற மாதிரி இப்போ வர, நீ இப்படி பார்க்குற, ஐயா மாட்டிக்கிட்டாச்சு, அப்புறம் அதுக்கு இந்த ஆள் அசிங்கமாக நடிக்கிறாரு அப்படின்ட்டு இவ பார்த்துட்டே இருக்கா. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படியே இருக்கும்போது 2 days ஃபைனலி முடிஞ்சிருது. நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் முடிச்சு 2 daysன்றது வந்துட்டு 3 days மாறிடுச்சு. உங்கள் ஃப்ரெண்டுமே யோசிச்சிருப்பேன், என்ன 2 days ஆச்சுன்னு ஃபோன் பண்ணல, சரி ஒரு வேலை இழுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கண்டுக்கல. இங்கே வந்துட்டு இவர் பார்க்குறாரு, என்ன 2 days ஆச்சுன்னு ஃபோன் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஹேனை கூப்பிட்டு கேட்குறாரு, என்ன ஹேன் இப்படி ஃபோன் வரல அப்படின்னே, பாஸ் என்கிட்ட அவங்க பேசலையே பாஸ் அப்படின்னோடனே, ஒரு ஒரு இதுக்காண்டி கேட்டேன், அதுக்கு கூட ஒரு ஆறுதல் கூட ஏதாவது வார்த்தை சொல்ல மாட்டியா அப்படின்னோடனே, இது என்ன வார்த்தை பாஸ், வார்த்தை என்ன ஆறுதல் உங்களுக்கு சொல்கிறது, நீங்கள் சொல்லுங்கள் நான் சொல்லிடுறேன் அப்படின்னோடனே,
ஐயோ சாமி நீ அந்த பொண்ணை கூப்பிடு அப்படின்னோடனே ஓகே பாஸ் கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேன் வந்துட்டு வெளியே வந்துட்டு மிஸ் சௌமியா அப்படின்னோடனே இந்த ஆள் நம்மளுக்கு இது கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் மிஸ்டர் ஹேன் அப்படின்னோடனே பாஸ் வந்துட்டு அந்த ஃபைல் எடுத்துகிட்டு வர சொன்னாங்கன்னே எந்த ஃபைல் அப்படின்னோடனே அந்த ஃபைல் இருக்குது பாரு அப்போ லாஸ்ட்டாக ஒரு இது கொடுத்துருக்கோம்ல உங்களுக்கு ஒர்க் அலாட் பண்ணியிருக்கோம்ல அந்த ஃபைல் அப்படின்னோடனே ஓ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அப்படியே போகுது. தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் அதில் இன்னும் ஃபைலே வந்துட்டு ஆரம்பிக்கல. இப்போ தான் கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு ஒரு 10% ஒர்க் தான் முடிஞ்சிருக்கா. எல்லாம் பார்க்குறாங்க. ஏய் சௌமியா என்ன அதுக்குள்ளே எதுக்கு உன்ட்டு இந்த பாஸ் கேட்குறாரு, இப்போ தானே கொடுத்துருக்காங்க அப்படின்னோடனே தெரில, ஒரு வேளை ஏதாவது ஒரு டவுட் வந்திருக்கணுன்னே ஒர்க் முடிச்சிட்டியா அப்படின்னே என்னங்க மனசாட்சியோட கொஞ்சமாவது பேசுங்க, இப்போ தான் கொடுத்துருக்காருன்னு சொல்கிறீங்க, ஒர்க்கு முடிச்சிட்டியான்னு கேட்டால் இது நியாயமா, இது ரங்கா ஜோக்கா காட்டுற அப்படின்னே இல்லை கேட்டேன் சும்மா, நீ தான் வந்துட்டு ஜீனியஸ் ஆச்சே, கப்புன்னு கற்பூர புட்டி மாதிரி பிடிச்சிக்கிறியே அதான் கேட்டேன்னொன்னே அது சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் இது இந்த 10% காட்டுவோம் அப்படின்னோடனே சரி போய் காட்டு, வாழ்த்துக்கள் வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டும் வந்துட்டு அவள் சொல்லிட்டு உள்ளே போகிறா. அப்படியே வந்துட்டு அவள் அடுக்கு அந்த ஃபைலை சும்மா கேஷுவலாக அது வந்துட்டு சொல்லுங்கள் பாஸ் அப்படின்னே அது சொல்லு நீ தான் சொல்லணும் அப்படின்னே அது நான் என்ன சொல்லணும் அப்படின்ட்டு ஜங்குக்கு பேசுகிற மாதிரி பேசணுன்னே அவர் பார்க்குறாரு, என்னடா இது நம்மளே இந்த பிள்ளை கிண்டல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் ஃபோன் பண்ணாலா அப்படின்னே ஒயன் இன்னும் ஃபோன் பண்ணல பாஸ் அப்படின்ட்டு இவருக்கு டென்ஷன் ஏறுது உச்சக்கட்டத்துக்கு. ஹான் பார்க்குறாரு, யார் சாமி நீ இவ்வளோ டேலண்டடான ஆளாக இருக்கே, இருந்தாலும் இந்த கலாய்க்கிற மனசுக்குள்ள வச்சுருந்ததெல்லாம் இத்தனை வருஷமாக உள்ளே இருந்தது பூரா நீ தான்மா மனசார வந்துட்டு வச்சு செய்கிற, இருந்தாலும் இப்படியே பழிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்தில் நின்று பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த சைடு வந்துட்டு லைட்டாக அந்த சிரிக்கும் போது நம்ம கண்ட்ரோல் பண்ணும்போது லைட்டாக நம்மளோட சிரிப்பு அந்த சவுண்டு கேட்டுச்சுன்னா அப்படியே ஒரு மாதிரி வித்தியாசமாக கேட்கும்ல, அந்த சவுண்ட் அப்படியே கேட்டோடனே அப்படியே ஸ்லோமோவில் வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு ஹேனை பார்க்குறாரு. என்னையா அப்படின்னே இல்லை பாஸ், இல்லை நான் வந்துட்டு அப்படி பண்ணேன் சிரிக்கல அப்படின்னோடனே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு எச்சி இங்கே வரைக்கும் தெரிக்குது அப்படின்னோடனே சாரி பாஸ் அப்படின்னோடனே இங்கே பாரு அப்படின்னோடனே சொல்லுங்கள் பாஸ் அப்படின்னோடனே ஒயன் ஃபோன் பண்ணாலும் இல்லையா அப்படின்ட்டு ஜங்குக்கு மூஞ்சை பார்க்குறா. இப்போ வந்துட்டு சீரியஸாக பேசுகிறான்னு தெரிஞ்சோடனே இல்லை பாஸ் இன்னும் பண்ணல, 2 days ஆச்சுல அப்படின்னே பாஸ் என்ன எல்லாரும் மாதிரியும் உங்களை மாதிரியே வந்துட்டு வச்சு அப்படின்ட்டு அவள் திணறா. இவ பார்க்குற என்னம்மா அப்படின்னே இருங்க பாஸ், அது டக்குன்னு வார்த்தை கிடைக்கல அப்படின்னே ஐயோ சொல்லுமா அப்படின்னே இருங்க பாஸ் அப்படின்னே என்ன நீ அப்படின்னே பாஸ் உங்கள் பொண்டாட்டிக்கிட்ட போய் நான் பேசணுமா வேணுமான்னு என்ன நீ பிளாக்மெயிலாம் பண்ணுற அப்படின்னே பாஸ் உங்களுக்கு இருக்கிற ஒரே வழி நான் மட்டும்தான் அப்படின்னே அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் நீ இன்ன வரைக்கும் உயிரோடு இருக்க அப்படின்னோடனே என்ன பாஸ் அப்படின்னே ஒன்றும் இல்லை வார்த்தையை தேடு அப்படின்னே ஓகே பாஸ் அப்படின்னோடனே அது என்னமோ சொல்லுவாங்களே பிடிச்சிட்டேன் பாஸ், இல்லை சிலரை மாதிரி சும்மா வந்துட்டு ரோலிங் சேரில் உட்காந்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு ஏசி காற்றுல வந்துட்டு சும்மா வந்துட்டு எல்லாரையும் வந்துட்டு இதை செஞ்சிட்டியா அதை செஞ்சிட்டியான்ட்டு என் ஃப்ரெண்டு இல்லை சார், அவள் வந்து ஃபீல்டில் இறங்கி அவள் களத்தில் இறங்கி போராடிட்டு இருக்கா சார், அதனால வந்துட்டு அவள் வேலையில் வந்துட்டு அவள் பிஸியாக இருப்பா சார் உடனே அப்படியே பார்க்குறாரு. எனக்கு என்னமோ நீ என்னைய சொல்கிற மாதிரி தெரியுது என்னொன்னே இல்லை பாஸ் நான் உங்களை சொல்லுவேண்ணா, கண்டிப்பாக நீ சொல்லுவேன் சொல்லு என்ன தானே அப்படின்னே ஆமாம் பாஸ் நீங்கள் வந்துட்டு எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்துட்டு உட்காந்த இடத்துல வந்துட்டு ராஜா மாதிரி வந்துட்டு வேலை பார்க்குறீங்க, எப்படி ராஜா பகதூர் மாதிரி வேலை பார்க்குறீங்க, ஆனால் அவள் அப்படியா களத்தில் இறங்கி போராடுறா அப்படின்னே ஃபோன் பண்ணி கேளுமானே இல்லை பாஸ் பண்ணுவாவ அப்படின்னே பண்ணுவாள் அப்போ நான் எனக்கு தகவல் தெரிய வேணாமானே பாஸ்
நான் சொல்கிறேன், தேன் சாப்பிட்ணுன்னா தேனி கூட்டை வந்துட்டு பொறுமையாக தான் நம்ம கையாளணும்னு கையாளணும் என்ன அப்படின்னு பாஸ் பண்ணுவா. அப்படி நாளைக்கு ஒரு நாள் பார்ப்போம், நாளைக்கும் பண்ணலன்னா நான் திரும்ப ஃபோன் பண்ணுறேன்னே. சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி போய் தோலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னே ஓகே பாஸ் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வந்து ஹேனை பார்க்குறாரு. என்ன ஹேன் அப்படின்னே, உண்மைதான் பாஸ் அவங்க சும்மாவாக இருக்காங்க அப்படின்னே. நான் நீயும் குத்தி காட்டுறியானே. இல்லை பாஸ் அவன் சொல்கிறதும் கரெக்டு தானே, அவங்க இறங்கி ஃபீல்டில் வேலை பார்க்குறாங்க. இப்போ கூட எவ்வளோ பெரிய கேஸ் அன்றைக்கி எப்படி பிடிச்சாங்கன்னே. ஆமாம்ல அன்றைக்கி கூலாக இருந்தால அப்படின்னே. அது சரி கூலாக இருந்தாங்களா மேடமு அப்படின்னே. இதெல்லாம் இது கேட்குற எல்லாம் கேட்கக்கூடாது, மறந்துட்டு வெளியே போய் பார்க்கலாம் அப்படின்னு. ஓகே பாஸ் மறந்துட்டு போகணுமா, மறந்துட்டு போகிறேன், ரீஸ்டார்ட் தானே மெமரியை பண்ணிக்கிறேன் அப்படின்னு. ரீஸ்டார்ட் பண்ணிட்டு வெளில போ அப்படின்னு. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளில போயிட்டார். இது சைடு வந்துட்டு ஜங்கு யோசிச்சுட்ருக்காரு. 2 நாள் ஆச்சு, நாளைக்கு ஃபோன் பண்ணணும், கடவுளே ப்ளீஸ் ஃபோன் பண்ணணும் அப்படின்ட்டு இவர் சைடு சாமியை கும்பிட்டுட்ருக்காரு. ஸோ 3ஆவது நாள் நீங்களே வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறீங்க. மச்சான் என்ன எப்படி இருக்க அப்படின்னே. நான் இருக்கேன், நீ எப்படி இருக்க, நீலாம் ஃப்ரீயாக இருக்கியா, எப்படி இருக்க, உடம்பு இருக்குது நல்லா இருக்கா, உடம்பு பார்த்துக்கிட்டோ அப்படி இப்படின்ட்டு அவ்வாட்டுக்கு என்னமோ சொல்கிறேன். பைத்தியக்காரி, இதெல்லாம் வந்துட்டு போகிறப்ப தான் சொல்லணும், ஸ்டார்டிங்கில் இருக்குது இதெல்லாம் சொல்கிறேன்னு. என் ஃப்ரெண்டு வந்துட்டு எவ்வளோ பெரிய இடத்துல இருக்கா அதான் அப்படின்னு. இப்போ நம்புறியா நானே, நம்புகிறேன் மச்சான் அப்படின்னே. அது சரி சரி மீட் பண்ணணுன்னு சொன்னேன், எங்கே மீட் பண்ணலாம் அப்படின்னே. மச்சான் நான் ஸ்பாட் சொல்லிடுறேன், நீ அங்கே மட்டும் இப்படி சும்மா ராஜா பகதூர் மாதிரி வந்து இறங்கு அப்படின்னே. ராஜா பகதூர் மாதிரி வந்து இறங்கு வரனே. ஆமாம் அங்கே வந்துட்டு அப்படி இறங்கு, அப்படியே வந்து மாசாக வந்து நில்லு மச்சான், நம்ம வந்துட்டு மீட் பண்ணுறோம் அப்படின்னே. சரி மாசாக ஒரு மீட்டப் எங்கன்னு சொல்லிடு அப்படின்னே. நான் வந்துட்டு உனக்கு கூகுள் மேப் சென்ட் பண்ணிடுறேன் அப்படின்னே. சரி மேப் போட்டு எனக்கு அமுச்சு விட்ரு அப்படின்னே. சரி எப்போ அப்படின்னே. நாளைக்கு சுமார் ஒரு ஈவினிங் ஆட்டில் அப்படின்னே. ஈவினிங் ஆப்லையா, சரி ஈவினிங் ஆப்பில் என்னோடய ஸ்கெடியூலில் நான் ஃப்ரீ பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. சரி மச்சான் அப்படின்னு. சரி இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க, அது சொன்னால் திட்டமாட்டேலா அப்படின்னே. சொல்லு அப்படின்னே. அதுவா என் ஆள் கூட கடலை போட்டுட்ருக்கேன்னே. யார் மச்சான் வேலை பார்க்குற இடத்துல ஆள் பிடிச்சிட்டியா அப்படின்னே. அது எங்கே இங்கே இருக்குது அப்படின்னே. அப்புறம் அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டும் உங்கள் ஃப்ரெண்டும் சைலண்ட்டாக இருக்கா, உங்களுக்கு புரிஞ்சிச்சு. ஆளுக்குடியா, ஓகே ஓகே, ஆளு கொஞ்சம் அழகாக தான் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னே. உனக்கு தெரியுதா மச்சா அப்படின்னே. ஆமாம் நான் தான் டெய்லி கனாடில் பார்த்துட்ருக்கேன்னு. எவ்வளோ கூலாக இருக்கா, அதுவும் இல்லாமல் ஏற்கனவே கூலு, இப்போ கேப்டன் கூல் ஆஸ் அ குக்கும்பர், யூனிஃபார்மெல்லாம் போட்டு படுமாசாக இருக்கானே. சும்மா இருக்க மாட்டியாடி அப்படின்னே. இல்லடி சும்மா அப்படியே போகிறவல்ல அப்படி தூவி விட்டு போகிறது தான் அப்படின்னே. அது சரி காலேஜில் என்னையோ சொன்னது அதை இன்னுமா பிடிச்சி தொங்குற அப்படின்னே. நீ தொங்குறல அது மாதிரி தான் அப்படின்னே. சரிம்மா தாயே வேலையை பாரு, வேலை நேரத்தில் நான் ஃபோன் பண்ணதே தப்பு அப்படின்னே. அதெல்லாம் பரவாயில்ல சும்மா தட்டி விட்றலாம் அப்படின்னே. ஏம்மா காலேஜில் ஓபி அடிக்கிற மாதிரி இங்கெல்லாம் அடிக்க முடியாது அப்படின்னே. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஓபி அடிக்கிறதுலாம் தான் நான் ஸ்பெஷலிஸ்ட்டே அப்படின்னே. இந்த கர்ம வேறையா, அது சரி நாளைக்கு நீ மேப் அமுச்சு விட்ரு, நான் அதை பிடிச்சி வந்துடுறேன்னு. சரிப்பா வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்க்கும்போது தான் இந்த கால் நடந்திருக்குமா. இவர் வந்து அந்த டைமில் இருந்திருக்க மாட்டார். வந்துட்டு இருக்கும்போது வந்துட்டு இப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு ஜங்குக்கு ஆஃபீஸ் ரூம் போவார். இவங்க பார்க்குறேன் எங்கே போயிருந்தேன் இந்த ஆள் இந்த வரைக்கும் அப்படி சொல்லிட்டு. சரின்ட்டு கொஞ்ச நேரம் வேலை பார்த்துட்டு சரி பொறுமையாக போகலாம், எதுக்கு இந்த ஆள்கிட்ட வேகமாக சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்ததுக்கப்புறம் ஃபைல் எடுத்துகிட்டு ஒரு 1/2 hour கழித்து இப்படி பாஸ் கிட்ட வந்துட்டு கரெக்ஷன் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் சரி, ஏன்னா பாஸ் நேற்றே வந்துட்டு இந்த ஃபைலில் ஏதோ இது கண்டென்ட் இருக்கிற ஸ்டஃப் இருக்கிறதுனால தான் வந்துட்டு கூப்பிட்ருக்காரு, ஒருவேளை பார்த்து பண்ணணும் போலன்ட்டு சுற்றி இருக்கிறவங்களும் சரின்ட்டு இந்த பிள்ளைய உள்ளே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கதவை தட்டிட்டு
யார் அது கதவு தட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு கம்மின் அப்படின்னோடனே உங்கள் ஃப்ரெண்ட் போகிறான். உங்கள் ஃப்ரெண்டை பார்த்தோன்னே டக்குன்னு வந்துட்டு என்னாச்சுன்னொடனே நீங்கள் நினைக்கிறதா வர சொல்லிட்டா அப்படின்னோடனே எப்போ அப்படின்னோடனே ஒரு ஈவினிங்க்கு வர சொல்லியிருக்கேன் அப்படின்னோடனே இதுக்கு ஈவினிங்னோடனே என் ஃப்ரெண்டு அங்கே பெரிய வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா, அவளெல்லாம் சும்மா நான் கூப்பிட முடியுமா ஈவினிங்? அப்படின்னா கொஞ்சம் கேஸ் எல்லாம் இருக்காதுன்னு நினச்சி ஈவினிங் வர சொன்னேன். அதுவும் இல்லாமல் வெயில் நேரத்தில் வெயில் இருக்கும்போது வந்து அவளுக்கு கஷ்டமாக இருக்கும். வெயில் இல்லாமல் கொஞ்சம் அப்படியே சாஃப்டாக ஒரு மாதிரி இப்படி வெயில் வந்துட்டு அப்படி இறங்குற நேரம்னா கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்கும், அதனால தான் அப்படின்னோடனே என்னவோ சரி என்ன எப்போ வராளா அப்படின்னோடனே பாஸ் ஈவினிங் ஆட்டெலாம் சொல்லியிருக்கேன், நீங்கள் டைம் சொல்கிறது, நீங்கள் ஸ்பாட் சொல்கிறது, ஸ்பாட்டை ப்ரிப்பேர் பண்ணுறது, நீங்கள் எல்லாம் சொன்னதுக்கப்புறம் தான் நான் போய் அவளுக்கு ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ண முடியும்னு. சரி நான் அப்போ நான் வந்துட்டு ரெடி பண்ணுற ஒரு ஸ்பாட் வந்து பார்த்து வச்சுருக்கேன்னு எங்கே அப்படின்னோடனே உனக்கு நான் எங்கேன்ட்டு அதுக்கப்புறம் லொக்கேஷன் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னோடனே சரி அவளுக்கும் அதை நான் சென்ட் நீங்கள் சென்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் அந்த லொக்கேஷன் அவளுக்கு அமுச்சோன்னே சரி அப்படின்ட்டு அவர் சொன்னதுக்கப்புறம் என்ன அப்படின்னோடனே இல்லை கொஞ்சம் நர்வஸாக இருக்குது அப்படின்னோடனே ஐயா பார்க்க போகிறது நான், பேச போகிறது நான், ஒட்டு கேட்குறவங்களுக்கு எதுக்கு நர்வஸு அப்படின்னோடனே அசிங்கமாக பேசாதம்மான்னு. என்ன அசிங்கமாக பண்ணுற வேலை அப்படி இருக்குது, அசிங்கமாக பேசாத அபச்சாரமாக பேசாதன்ட்டு வாங்க பாஸ் அப்படின்னோடனே இங்கே பாரு அது என்ன தான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டாலும் பாஸ் அப்படின்னோடனே இங்கே பாருங்க பாஸ், ஒன்று நீங்கள் என்கிட்ட ஹெல்ப் கேட்குறீங்க, நான் உங்கள் பொண்டாட்டியவே நான் இப்படி தான் வந்துட்டு ட்ரீட் பண்ணேன், என்கிட்டேருந்து ஒரு உதவி வாங்கணுன்னா நான் கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேன். ரெண்டாவது நீங்கள் உங்கள் பொண்டாட்டி அதாவது என்னுடைய டோலியை கொஞ்சம் கொஞ்சமாக டார்ச்சர் பண்ணியிருக்கீங்க உங்கள் வீட்டில், அதுவும் கல்யாணன்ற பேரில். அதனால் நான் இப்படி தான் பண்ணுவேன். உங்களுக்கு இருப்போ இருந்தால் வேலைக்கு வச்சுக்கோங்க, இல்லைன்னா தூக்குங்க, பிச்சை எடுத்து கூட உங்களுக்கு அந்த கடனை அடிச்சிடுவேன். ஆனால் அப்படின்ட்டு அவளுக்கு வந்துட்டு என்னன்னா என் ஃப்ரெண்டு இப்படிலாம் பண்ணிங்களடா, நீ தானே பண்ண அவளுக்கு, அதனால உனக்கு நான் வச்சு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சும்மா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகாமல் சும்மா விளையாட்டுத்தனமாக தான் எடுத்துகிட்டு இருக்காரு. அவர் அது பெருசாக எடுத்துக்கல. சரி போய் தொலைது சனி எவ்வளோ நம்மளுக்கு ஒரு வேலை ஆக வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் அது பெருசாக எடுத்துக்காமல் அவர் வாட்டுக்கு தான் இருக்கார். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ போனதுக்கப்புறம் அப்படி வெளியே ஹேண்ட் நிற்பாரா உடனே சார் அப்படின்னோடனே பார்க்குறேங்க எல்லோரும் பாஸ் உங்களை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் சொன்னோடனே அவர் பார்க்குறாரு என்ன அப்படின்னு கண்ணை அப்படியே லைட்டாக புருவத்தை தூக்கி கேட்குறாரா. உடனே அப்படின்ற மாதிரி சிக்னல் கும்பிச்சோடனே சரி அப்படின்ட்டு வேகமாக போகிறார். பாஸ் என்னாச்சு மேம் கூப்பிட்டாங்களாம்லன்னொடனே அதுக்குள்ளேயுமா என்னடா ஸ்லீப்பர் செல் மாதிரி வேலை பார்க்குறீங்க அப்படின்னே தகவல் இப்போ தான் சார் வந்துச்சுன்னொடனே ஆமாம் அது எந்த ஹோட்டல் நல்லாயிருக்கும் அப்படின்னே கொஞ்சம் அப்படின்னோடனே பாஸ் ஹோட்டல்லாம் வேணாம் அப்படின்னோடனே ஏன் அப்படின்னோடனே இல்லை ஹோட்டல்னால் நம்ம கொஞ்சம் கிளாசிக்காக ஒரு மாதிரி இருக்கும், ஏதாவது கெஃபே மாதிரி கேர்ள்ஸுக்கு அதான் பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னே அப்படியா சரி நீங்கள் ஏதாவது ஒரு கெஃபே கொஞ்சம் சின்ன கெஃபேவாக பாருங்கள், ஃபுல் டே நாளைக்கு ரெண்ட்டுக்கு எடுத்துருங்க, யாரும் வரக்கூடாது, ஸ்டாஃப்ஸுமே ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது, மினிமம் ஸ்டாஃப்ஸோடு தான் வந்துட்டு இருக்கணும், டிஸ்டர்பன்ஸே இருக்கக்கூடாது, நாங்கள் 3 பேர் மட்டும்தான் உள்ளே இருக்கணும்னு. பாஸ் அப்போ நான் நீங்கள் வர வேணாம், நீங்கள் இங்கேருந்து ஆஃபீஸை பார்த்துக்கோங்க, நான் அவள் 3 பேர் மட்டும்தான் இருக்கணும், ஸ்டாஃப்ஸும் கம்மியாக இருக்கணும், கேட்குற ஃபுட்டு வந்துக்கிட்டே இருக்கணும் டேபிளுக்கு அப்படின்னோடனே ஓகே பாஸ் அப்படின்னோடனே சரி நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னோடனே கொஞ்சம் எப்படிப்பட்ட ஹோட்டல்ஸ் சொல்கிறேன்னா நீங்கள் அந்த மாதிரி பாருங்கள், அப்போ தான் எனக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கணுன்னே. எப்படி பாஸ் அப்படின்னோடனே சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம ஒரு ஹோட்டல் போனோம் ஞாபகம் இருக்கா, தனித்தனி கம்பார்ட்மெண்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க, பட் அவங்களோட சேர் வந்துட்டு நம்ம தலைக்கு மேலே வரைக்குமே வந்துட்டு ஒரு நெட்டுக்காக போட்டு இது பண்ணியிருந்தாங்களே அப்படின்னே
இது பாஸ் இந்த அந்த ஹோட்டலு நம்மளோட 2 சைடு நடுவில் டேபிள் போட்டு 2 சைட்லேயும் சோஃபா நல்லா தலைக்கு மேலே வரைக்குமே இருந்துச்சு. அந்த சைடு இருக்கிறவங்களுக்கும் இந்த சைடு இருக்கவங்களுக்கும் அந்த இது உயரம் இருந்தனால தெரியாமல் இருந்துச்சு. அந்த மாதிரி ஏதாவது ஹோட்டல் இருக்கா, இல்லை ஹோட்டல் வேணாம் கெஃபே இருக்கான்னு பாருங்கள் அப்படின்னே. கெஃபே அந்த மாடலில் சரி பாஸ் நான் பார்க்குறேன் அப்படின்னோடனே, சரி நீங்கள் போங்க அப்படின்னோடனே, சரி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேகமாக போயிட்டு அடுத்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சார். ஏன்னா இவர் வந்துட்டு பர்டிகுலர்லாம் இந்த மாதிரி தான் வேணும், ஏன்னா உட்காந்தா அவர் தெரியக்கூடாதுன்ற மாதிரி கேட்டார். ஸோ அதனால் வந்துட்டு சரி நம்ம அதே மாதிரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி இருக்கும்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு இப்படி பாஸ் அப்படின்ட்டு காலையிலே ஃபோன் பண்ணிட்டார். ஒரு ஏர்லி மார்னிங் 7 o'clock ஃபோன் பண்ணிட்டு, பாஸ் இப்படி ஹோட்டல் புக் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு மேமை கூப்பிட்டு இன்றைக்கி போகிறது தான், கொஞ்சம் எப்படி சொல்கிறது, தெரியாத மாதிரி நீங்கள் உட்காந்துக்கோங்க, நான் அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ்ட்டையும் சொல்லிட்டேன் நீங்கள் இருக்கிற மாதிரி காமிச்சிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படின்ட்டு இருக்கும்போது ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு ஜங்கு கேட்டோன்னே, சொல்லுங்கள் சார் அப்படின்னோடனே, இல்லை ஸ்டாஃப்ஸ் வந்துட்டு நான் இருக்கிறதுனோடனே, இல்லை பாஸ் அங்கே ஓனர் ஒருத்தர் இருந்தார், ஓனர்கிட்ட அப்படி சொன்னேன், இப்படி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு வந்து கொஞ்சம் சண்டை, அதை பிரித்து சமாதானம் வைக்கிறச்சு பிரிச்சில்ல சார், பிரிச்சில தப்பாக நினச்சிக்காதீங்கன்னே. என்னடா பிரித்து நீ இப்படி பேசுகிறீங்க, எல்லோரும் என்னடா நான் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டா பிரிச்சுன்னு பேசுகிறீங்க அப்படின்ட்டு அவர் சொன்னதுக்கப்புறம், இல்லை பாஸ் இல்லை சேர்ந்து வாழணும், பிரிஞ்சிருக்காங்க 2 பேர் சேர்ந்து வாழணுன்றக்காண்டி இந்த பொண்ணு சமாதானத்துக்கு வந்திருக்கு, சண்டை காரணம் தெரிகிறதுக்காண்டி அவர் இந்த சைடு உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன், யார்ட்டையும் சொல்லிக்க வேணான்ற மாதிரி சொல்லிட்டேன் நான். உன்னை கூட வச்சுருக்கிறதுக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணேன்னா, எனக்கு எல்லா நேரத்துலையும் உதவியாக டான்னு இருக்கணுன்னே. தேங்க்யூ பாஸ் அப்படின்னே. பாஸ் அப்படின்னே, சொல்லுங்கள் நம்ம. இல்லை இவ்வளோ உதவி பண்ணியிருக்கேன் பெருமையாக வேற சொல்கிறீங்க அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள், அது வந்து எனக்கும் கொடுக்கணுன்னு தான் ஆசை, ஆனால் என் கை வந்துட்டு இப்போ தடுக்குது அப்படின்னே. பாஸ் சரி பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னே. ஓகே பாஸ் அப்படின்னே. சரி எப்போ இப்போ மீட்டிங் ஒன்னே, அது ஒரு 3-4 கிட்ட நீங்கள் முடிவு பண்ணுறதா, 3 or 4 சொல்லுங்கள், ஆனால் ஃபுல் டே வாங்கிட்டேன் சார் அப்படின்னே. 4க்கு பார்த்துக்கலாம், 4 தான் அவள் சொன்ன மாதிரி கொஞ்சம் வெயில் இதாக இருக்கும், அப்போ வர கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. ஓகே பாஸ் அப்போ நான் 4க்கு வந்துட்டு சொல்லிடுறேன் அப்படின்னே. நீங்கள் வந்துட்டு ஆனால் 3:30 அந்த மாதிரிக்கு முன்னாடி போய் உட்காந்துக்கோங்கன்னு. நான் போய் 3:30க்கு உட்காந்துக்கிறேன், அவங்க வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக வர்றதுக்காண்டி 4 சொல்லிக்கலாம் அப்படின்னு. ஓகே பாஸ் நான் போய் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், நீங்களும் ஒரு தடவை இருந்தாலும் பேசிக்கோங்க அப்படின்னு. ஓகே நான் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு சொன்னதுக்கப்புறம் அடுத்து வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு இப்படி ஆஃபீஸ் வராரு. ஆஃபீஸ் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு இப்படி சௌமியாவுக்கு வந்துட்டு தகவல் போயிருக்கும், ஹேண்ட் மூலிமா தகவல் போயிருக்கும். ஸோ வந்துட்டு இருக்கும்போது இப்படி இன்றைக்கி வந்துட்டு ஃபைல் செக்கப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட ஃபைலுமே வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது, அப்போ சௌமி வந்துட்டு ஃபைல் எடுத்துகிட்டு போயிருப்பா. சௌமி ஃபைல் எடுத்துகிட்டு போகும்போது இப்படி ஹேண்ட் சொன்னாரா அப்படின்னோடனே, சொன்னார் பாஸ் அப்படின்னோடனே, நீ வந்துட்டு பெர்மிஷன் போட்டு 3:30க்கெலாம் வந்துட்டு எங்கிட்டாவது போயிரு, 3:30க்கு கிளம்பிடு அப்படின்னோடனே. ஓகே பாஸ் 3க்கு வந்துட்டு கிளம்பிடுங்க, நான் வந்துட்டு பின்னாடியே 3:30க்கு வந்துடுறேன், எதில் போவேன் அப்படின்னோடனே. இல்லை பாஸ் கேப் புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னோடனே. சரி கேபில் போயிரு அப்படின்னோடனே. ஓகே பாஸ் இப்போயும் சொல்கிறேன், அவளுக்கு விருப்பம் இல்லைன்னா நான் கன்ஃபார்மாக கண்ணை மூட்டு பிரித்து விட்ருவேன்னே. என்ன ஏதாவது பேசி சேர்த்து வைப்பேன் தானே நான் அவனை இவ்வளோ தூரம் இது பண்ணிகிட்ருக்கேன், இவ்வளோ பண்ணுறதுக்கு நான் பொறுமையாக போய்ட்டுருக்கேனே. பாஸ் அது உங்களுக்கு புரியலையான்னு நினைக்கிறேன், அவள் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காங்க வீட்டில், நீங்கள் கஷ்டப்பட்டவளை பிடிச்சி திரும்ப அதாவது ஒரு பறவையை மறுபடியும் கூண்டில் அடிச்சு வைக்கிறீங்க பார்க்குறீங்க அப்படின்னே. திரும்ப அந்த மாதிரி நடக்காது, நம்பு, சத்தியமாக சொல்கிறது அந்த மாதிரி நடக்க நான் விட மாட்டேன், அப்படி நடக்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அப்படியே அமைதியாக இருக்காரா. பாஸ்
நான் சொல்கிறது சொன்னதான் அப்படி சொல்லிட்டு அவள் வெளியே போயிட்டா. இவர் அப்படி உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி எண்ணம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே எல்லா சாமியெல்லாம் அப்படியே கும்பிட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு லன்ச் ஆகுது. லன்ச் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அரௌண்ட் ஒரு 3 o'clock அப்போ வந்துட்டு இப்படி நான் வெளில போகிறேன், எங்கள் வீட்டிலேருந்து ஒருத்தவங்க ரிலேஷன் வந்துட்டு இங்கிட்டு வந்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு அங்கே இருக்கவங்கள்ட்ட எல்லாம் ஏதோ உருட்டிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு முன்னாடியே பெர்மிஷனை போட்டு போயிடுச்சு. ஜங்குக்கு வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி பெர்மிஷன் கொடுத்துருந்துருப்பாரு. இவர் வந்துட்டு ஒரு 3:30 வந்துட்டு வெளியே அப்படி மீட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்படி அவரும் போயிருந்திருப்பாரா. 2 பேரும் அதாவது கொஞ்சம் முன்ன பின்ன ட்ராவல் டிஸ்டன்ஸில் வந்துட்டு ஒன்றா தான் போயிட்டுருக்கும்போது இப்படி உள்ளே வந்ததுக்கப்புறம் இப்படி ஜங்குக் வந்துட்டு இது பண்ணியிருந்திருப்பாங்க. அப்படி ஜங்குக் பேரை சொல்லிவிட்டு நீங்கள் உள்ளே போங்க அப்படின்ற மாதிரி ஹேண்ட் சொன்னோடனே இப்படி ஜங்குக் சாரோட அந்த மீட் பண்ண வந்த பர்சன்ஸ் அப்படின்னோடனே அவங்கள வந்துட்டு உள்ளே விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜங்குக்கு வந்திருப்பார். ஜங்குக்கு வந்துட்டு ஒரு ஸ்பாட்டில் போய் இவ உட்காந்துருக்கிறது பார்த்து அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் ஸ்பாட்டில் போயிட்டு அவர் அதாவது ஆப்போசிட்டில் பின்னாடி இருக்க ஸ்பாட்டில் போய் அவர் உட்காந்துருவார். உட்காந்ததுக்கப்புறம் அப்படி பேசுகிறாங்க. சரி, நான் இங்கே உட்காந்துருக்கேன், நீ தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்காத, நான் இங்கே இருக்கேன், அவங்களுக்கும் தெரியும் அப்படின்ட்டு அவர் சொன்னதுக்கப்புறம் சரி பாஸ் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருக்கா. பார்த்துட்டு இருக்கும்போது வந்துட்டு கொஞ்ச நேரம் ஆகுது. அதுக்கப்புறம் கால் பண்ணிட்டா. அப்படி எங்கே இருக்குது அப்படின்னே இந்த வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலை கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 minutesல வந்துட்டு நீங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டு தேடி பிடிச்சி வரீங்க. வாசல்கிட்ட நின்னே பார்க்குறீங்க. என்னது இதுதான் பெரிய கெஃபேவாக இருக்குது, இவன் டீ கடைக்கு தானே கூப்பிடுவா, என்ன காப்பி கடைக்கு கூப்பிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே சுற்றி பார்த்துட்டு சரி லொக்கேஷனும் இதைத்தான் காட்டுகிறது, சரி உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்ததுக்கப்புறம் அப்படி சௌமியா அப்படின்னோடனே உள்ளே இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி அப்படின்ட்டு என்னது இது இவ்வளோ பெரிய ஆள் கிடையாது, கஞ்ச பீஸ்னாரியாச்சே, சரி அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்தா உட்காந்துருக்கேன் எங்கே அப்படின்ட்டு இருக்கும்போது ஒரு முதுகு மட்டும் தெரியுது. சௌமியா அப்படின்னோடனே இந்த மச்சான் அப்படின்ட்டு கத்துனோடனே வாடி 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 அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வந்துட்டு ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்களா. அப்படியே குதிச்சுக்கிட்டே இருக்கா. அதாவது உங்கள் டேபிள் வரைக்குமே வந்துட்டு நீங்கள் குதிச்சுக்கிட்டே வந்துருப்பீங்களா, இன்னும் கொஞ்சம் போனால் ஜங்குக்கு வந்து தெரிஞ்சிடும். அதனால் வந்துட்டு போதும் அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு அப்படி இழுத்து உள்ளே விட்டுருவாளா. அதாவது இப்போ வந்து எப்படி உட்காந்துருக்காங்கன்னா, அங்கிட்டு வந்துட்டு சௌமி உட்காந்துருக்காங்க, இந்த சைடு வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் அவங்க பின்னாடி சைடில் ஜங்குக்கு உட்காந்துருக்காரு. ஸோ இப்படி ஒரு 3 பேர் இப்படி ஒரு 3 ரகத்தில் வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது வந்துட்டு சரி என்ன பண்ணுறீங்க எந்த பக்கம், சரி விடு அந்த கேள்வி விடு எப்படி இருக்கு அப்படின்னே ஏதோ இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு கேட்டிருப்பீங்க. அவள் ஏதோ இருக்கணும்னு ஹேண்டி என்ன வேலைலாம் கிடச்சிருக்கு, ட்ரீட்டெல்லாம் அதுவும் படா கடையில் கொடுக்குற அப்படின்னே அதெல்லாம் சும்மா தான், மச்சானுக்கு ட்ரீட்டு கொடுக்காம வேறு யாருக்கு நான் கொடுக்க போகிறேன், அதான் பெரிய கடையாக பிடிச்சி ட்ரீட்டு, சரி நீ என்ன அப்படின்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் அப்படியே சும்மா போகிற போக்கில் சூன்னு நடந்த விஷயம் அப்படின்னே அது சரி சூன்னு உனக்கு இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது அவனே, அதான் சொல்கிறேன்ல போகிற போக்கெலாம் நடந்துச்சு, சரி நீ சொல்லு அப்படின்னே நீ சொல்ல வேண்டியதானே அப்படின்னே இல்லை நீ தான் ஃபஸ்ட்டு சொல்லு, நீ தான் கூப்பிட்டா நீ தான் சொல்லணுன்னே இந்த கணக்கு சரியாக இருக்குல்ல அப்படின்னு, சரி சொல்லு என்னவா அப்படின்னே அது நம்மளுக்கு பெத்த கடையில் கடை இந்த பாஸ் வந்துடுச்சுல அப்படின்னே சரி இரு நம்மளுக்கு பெத்த ஆஃபீஸில் வேலை கிடச்சிருக்கு அப்படின்னே ஆஃபீஸ் பேர் என்ன எங்கே இருக்குது அப்படின்னே ஆஃபீஸ் பேர் வந்துட்டு இன்ஃப்ரோடெக் அப்படின்னோடனே நீங்கள் பார்க்குறீங்க எங்கே இருக்குது அப்படின்னோடனே அது மச்சான் அந்த அங்கிட்டு அப்படின்னோடனே எங்கிட்டு அப்படின்னோடனே உனக்கு தெரியாது நீ சாத்து எனக்கு தெரியும் எந்த ஏரியாலாம் அப்படின்னோடனே
இப்படி அந்த அந்த இது இருக்குல்ல, அந்த சிலை இருக்குல்ல, அந்த சிலைக்கு கட்டி கொஞ்சம் தூரம் வந்தால் ரவுண்டான வரும்ல, ரவுண்டானத்தை சுற்றி கொஞ்சம் தூரம் தள்ளி வந்துட்டு ஒரு 100 மீட்டர் அது ஓகே, அது ஏன் ஜோன் இல்லை, சரி சொல்லு அங்கிட்டு இருக்கா அப்படின்னே. அது சரி, டெய்ஸீஸ் அப்படி ஒரு கம்பெனி கிடையாது, சும்மா நானாக ஒரு ஊருக்குள்ளே உருட்டி வச்சுருக்கேன். பேக் டு த ஸ்டோரி. அங்கிட்டு சரி சரி வந்தால் பார்க்குறேன் அப்படின்னு. அப்படி அங்கிட்டலாம் வருவியா அப்படின்னு. எனக்கு அங்கிட்டு தான் வேலையே அப்படின்னோடனே. அங்கிட்டா வேலை அப்படின்னு. பொதுவாக இங்கிட்டு தான் எங்கிட்ட தெரிவேன், வண்டி எடுத்து ஜீப் எடுத்துட்டு நான் அடுக்க அக்யூஸ்டெல்லாம் தெருவாக தேடுவேன். பால் பேக்கெட் போடுறவன் கூட அத்தனை தெரு போயிருக்க மாட்டான், நான் அத்தனை தெருவாக போய் தேடிகிட்டு இருக்கேன்னொன்னே. ஓகே ஓகே சரி சரி, அது ஏன்க்கா இதை விடு, நீ உன் கதையை சொல்லுனே. ஏன் அப்படின்னே. இல்லை மச்சான், நீ வந்துட்டு ஒரு தனி பீஸு, உனக்கெல்லாம் வந்துட்டு வேலை கிடைச்சிருச்சுன்னு எனக்கு ஒரு மாதிரி ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. அப்படி ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சுன்னு. ஏன் உனக்கே வேலை கிடைக்குமா, எனக்கு கிடைக்காது? கிடைக்காதே, உனக்கு வேலை கிடைக்காதே. நீ அப்படிப்பட்ட ரகம். உனக்கு நேரம் நல்லா இருந்தாலும் வாய் சும்மா இருக்காது, வாய் சும்மா இருந்தாலும் நேரம் நல்லா இருக்காது. அந்த மாதிரி ரகம் நீ. அப்படிப்பட்ட உனக்கு எப்படி வேலை கிடைத்தது அப்படின்னு. அது ஒரு நிமிஷம் இது அப்போ உனக்கு மட்டும் கிடச்சி வச்சா, நான் அப்படி கிடையாது. நான் போகிற இடத்துல வாயை மூடிக்கிட்டு போயிடுவேன். எனக்கு எனக்கு வந்துட்டு சரி தலையெழுத்துனா பொத்திட்டு போயிடுவேன். நீ அப்படி கிடையாது, மூஞ்சி மேலே நாக்கப்படுங்கிற மாதிரி பேசி விட்டு வந்துடுவேன். அதான் கேட்டேன் என்னது அப்படின்னு. இதுக்கு நான் கேட்காம இருந்திருக்கலாம்னே, தெரிஞ்சால் சரி தான் அப்படின்னு. சரி சரி நீ சொல்லு. நானே எல்லாம் மச்சான் ஒன்ஸ் அப்பான் அ டைம் அப்படின்னு. ஒன்ஸ் அப்பான் அ டைம்லாம் கிடையாது. இப்போ ஜஸ்ட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துட்டு என்ன ஆச்சுன்னா, சும்மா தானே இருக்கோம், எம்பிஏ முடிச்சிட்டோம். சரி அப்ளை பண்ணி வைப்போமே, டைம் பாஸுக்கு தான் ரெஸ்யூம் நிறையா போட்டு விட்டேன். சரி இந்த ப்ரிண்ட்டு போட்டதை என்ன பண்ணேன், ஒவ்வொரு கம்பெனிக்காக அனுப்பி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கம்பெனிக்காக அனுப்பிச்சி விட்டேன்னு. சரி அப்புறம் அப்படி இருக்கும்போது வந்துட்டு இப்படி ஒரு கம்பெனிலேருந்து ஆர்டர் வந்துருந்துச்சு. ஐ மீன் வந்துட்டு நீங்கள் இன்டர்வியூ அப்பாயின்மெண்ட் கால் வந்துருந்துச்சு. உனக்கு ஓ மூஞ்சிக்கு அப்பாயின்மெண்ட் கால்லாம் வந்துச்சானே பொத்து. சரி சொல்லு அப்படின்னு. இல்லை மச்சான், இப்படி நான் வீட்டில் சும்மா தான் உட்காந்துருந்தேன். நான் நினச்சேன் இங்கே வந்துட்டு இப்படி மிஸ் சௌமியானே. யாரா அது மிஸ் சௌமியாவாது? ஃபோன் எடுத்தானே மிஸ் சௌமியாவா? இப்படியெல்லாம் மரியாதையாக யார் என்னை கூப்பிட்டது இல்லையோ? ஒரு வேளை ப்ராங்க் பண்ணுறானுங்களோ, இல்லை கடனுக்காரனா? நம்ம கடன் யார்கிட்டையும் வாங்கலையே. சரி பேங்க்லேருந்து தான் இருக்கும், சரி கொஞ்ச நேரம் குழுகுலுன்னு கேட்போம். அது வேற வந்துட்டு ரொம்ப மரியாதையாக பண்பாக ஒரு பையன் பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். பையனா அப்படின்னே. நீ வேற அங்கிள் அப்படின்னே. நீ விட்டுருக்க மாட்டேன், அசிங்கப்படுத்தாதடி அப்படின்னே. இங்கே சொன்னேன்டி அப்படின்னு. சரி சரி அங்கிள் தான் பேசினார். கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். ஆமாம், இதே பையனாக இருந்தால் குழுக்குழுன்னு இருந்திருக்கும்ல, காதுக்கு இனிமையாக அப்படி தேன் பாயும்ல. ஆமாம், என்ன பண்ண அங்கிளாக போயிட்டாரு. சரி அடுத்து மேட்ருக்கு வான்னு. நீ வேற நானும் வந்துட்டு சரி என்னமோ வந்துட்டு பேசுனா, சொல்லுங்கள் நான் தான் மிஸ் சௌமியா, நான் தான் அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இப்படி காலில் வந்துட்டு ஆமாம் நான் தான் சௌமியா சொல்லுங்கள் அப்படின்னே. இல்லை இப்படி நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு வந்துட்டு உங்களோட ரெஸ்யூமே சென்ட் பண்ணியிருந்தீங்க, ஸோ வந்துட்டு நாங்கள் இன்டர்வியூ வச்சுருக்கோம், நீங்கள் வந்துட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க அப்படின்னே. எது நானா அப்படின்ட்டு எது நான் ஆச்சுனவா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னோன்னே, அதைத்தான் மச்சான் நானும் அதான் அவங்கள்ட்ட கேட்டேன், இது எனக்கா அப்படின்னே. ஆமாம் மேடம் நீங்கள் தானே மிஸ் சௌமியா அப்படின்னே. ஆமாம் நீங்கள் தான் வந்துட்டு ரெஸ்யூமே போட்டிருக்கீங்க அப்படின்னு. என்னடா ரெஸ்யூமே போட்டிருக்கீங்கலாம் சொல்கிறீங்க, சரி ஓகே சார் எப்போ இன்டர்வியூ அப்படின்னே. அப்புறம் சொன்னாங்க மச்சான், நானும் வந்துட்டு சரி அப்படி சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு ஒரு வேளை ஸ்பேமாக இருக்குமோ,
ஒருவேளை நம்மளை கடத்திட்டு போய் ஆர்கன்லாம் எடுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 1500 தாட் ப்ராசஸ் மச்சான். இல்லை மச்சான் அவ்வளோ சீன்லாம் உனக்கு இல்லை அப்படின்னே. நீ பொத்து நான் சீனு தான் அப்படின்னே. சரி அப்படின்ட்டு சரி சொல்லு அப்புறம் என்னாச்சு மேலே சொல்லு அப்புறம். நானும் வந்துட்டு அப்புறம் இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணுறேன். அவங்க என்னென்னா ஓகே கொஞ்சம் உங்களோட குவாலிஃபிகேஷன் நல்லா இருக்குன்ட்டானுங்க. எனக்கு ஷாக்கு, எனக்கே ஷாக்காக இருக்கு மச்சான். அங்கே உட்காந்துருந்தோம் உனக்கு ஷாக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஷாக்காக இருக்குல்ல. எனக்கு ஷாக்கு எது நான் எடுத்த மார்க்குக்கு வேலையா அப்படின்ட்டு. சரி அப்படின்னு பட் இங்கே வேக்கன்சி இல்லை, சென்னைக்கு போய் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கு, இஸ் இட் ஓகே ஃபார் யூ அப்படின்னானுங்க. எதை சரி அப்படின்ட்டு எனக்கு நம்பிக்கையே இல்லை மச்சான். நானும் சரி சரின்னு மண்டே ஆட்டினதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி நாங்களே உங்களுக்கு எல்லா ஏற்பாடு பண்ணிடுறோம், ட்ராவலிங் வந்துட்டு பண்ணிடுவோம், அங்கே போயிட்டு நீங்கள் என்னென்ன உங்களுக்கு தேவையோ நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக போய் ஜாயின் பண்ணுறதான் வேலை இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னானுங்க. எனக்குன்னா ஷாக்கு. எனக்கு அப்புறம்தான் தோணுச்சு ஒருவேளை கடத்திட்டு போய் விற்றுருவானுங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துச்சு மச்சான். ஏன்னா எனக்கே தெரியுமே என் பேப்பரில் ஒன்றுமே இல்லைன்ட்டு, எப்பட்றா என்னை வேலைக்கு எடுக்கிறீங்கன்ட்டு நான் ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காக இருந்தேன் மச்சானோடனே. கரெக்டு தான், கன்ஃபியூஸாக இருக்கிறது நியாயம் தானே அப்படின்னு மச்சான். சொல்லு அப்படின்னே. இல்லை இந்த இடத்துல நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னே. தெரியும் மச்சான், அதுக்கு அசிங்கப்படுத்துறது கொஞ்சம் மூஞ்சி மேலே பண்ணாமல் இருந்தால் நல்லா இருக்கும்னே. வாய்ப்பு இல்லை ராஜா, நீ பேசு, கவுண்டர் அட்டாக்கை மட்டும் நீ பாரு அப்படின்னே. அசிங்கப்படுறதுன்னு ஆயிடுச்சு. சாணியில் அடி வாங்கினா செருப்பில் அடி வாங்கினா காட்டி புரிஞ்சுக்கிட்டா சரி அப்படின்னே. சரி சொல்லு அப்படின்னே. நானும் வந்துட்டு எங்கள் வீட்டில் போய் சொல்கிறேன், ஒத்த பையன் நம்பலை மச்சானே. அதைத்தான் சொல்கிறேன்ல, யார் நம்புவா? கூட படித்த நான் பிரெண்டு உயிர் டோலி, என்னாலே நம்ப முடியல, உன்னை பெற்றெடுத்தோம் உங்கள் அம்மா எப்படி நம்புவோம் அப்படின்னு. அதைத்தான் மச்சான் எங்கள் அம்மானா அசிங்க அது விளையாடு அப்படி இப்படின்ற மாதிரி எங்கள் அம்மா அசிங்கப்படுத்தி விட்டுச்சுன்னே. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் காமிச்சதுக்கப்புறம் எது அப்படின்ற மாதிரி தான் எங்கள் அம்மா ஒரு ரியாக்ஷன் கொடுத்துச்சு. அப்புறம் வந்துட்டு சரி என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அப்புறம் வேலை வந்துடுச்சு, வேலை கிடச்சிருச்சு, வேலைக்கு போகிறேன், நானும் வேலைக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி நல்லா பாவலா காமிச்சிட்டு தான் வந்தேன் அப்படின்னு. சரி அப்படி இருக்கும்போது வந்துட்டு சரி வந்து ஜாயின் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஒர்க்கெலாம் நல்லா ஜாலியாக தான் போச்சு அப்படின்னே. சரி விட்டு உங்கள் வீட்டை எப்படி விட்டாங்க சென்னைக்கு அப்படின்னே. அதெல்லாம் தட்டி சமாளிச்சிட்டேன், சும்மா தானே இருக்கேன், டைம் பாஸ்க்கு போய் பண்ணிட்டு வரேன் அப்படின்னே. அப்படியே யோசிச்சாங்க, கீழேயும் மேலேயும் பார்த்தாங்க. நீ எங்கள் சர்வே வாங்க மாட்டேன் அப்படின்னே. அதான் ஆவேன், அதான் அங்கே தான் பார்த்துக்கிறேன்றாங்களே. அதைத்தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது, ஒருவேளை கடத்திட்டு போயிடுவாங்களே. கடத்துகிற அளவுக்கு உனக்கு ஒருத்தலை, அதான் நானும் சொன்னேன். உங்கள் அம்மா சொல்கிறாங்க பாரு அப்படின்ட்டு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தெரியுது. ஆனால் இப்படி மூஞ்சி மேலே சொல்லாத, இப்படி தான் சொல்லுவேன் அப்படின்னு. சரி ரைட்டு விடு. எங்கள் அம்மாவும் அப்படியே வந்துட்டு சொல்லிடுச்சு, இப்படி ஒன்று கடத்துகிற அளவுக்குலாம் ஒர்த்து இல்லை, அப்புறம் என்ன கருமத்துக்கு ஒரு வேலை கிட்னியோ. நீ போகாதடி, கிட்னியெல்லாம் எடுத்து விற்றா நம்ம விற்றா கூட நம்மளுக்கு ஒரு காசு வரும். அவங்க ஊரா வீட்டுக்கா நான் வந்து பெற்று உன்னை வளர்த்து உன் கிட்னியை ஊரா வீட்டுக்கா நான் தாராவாத்து கொடுக்குறேனே. ஏம்மா அசிங்கமாக பேசாதம்மா, ஏம்மா இப்படி பண்ணுற? பெத்த பிள்ளை கடத்திட்டு போயிடுவாங்கன்ற கவலை இல்லை, கிட்னியை தாராவாத்து கொடுத்துட்டு வரேன்ற கவலை தான் உனக்கு இருக்குது அப்படின்ட்டு நான் எங்கள் அம்மா 4 திட்டிட்டு தான் வந்தேன். அப்படியே தான் இருந்தேன். அப்புறம் வந்துட்டு சரி போய் தொலை, போய் அங்கே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு விட பிரச்சனையாக இருந்தால் திரும்ப வந்துடு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நானும் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டெல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா நிறையா அட்வைஸ் பண்ணிச்சு. நல்லா இருக்கணும், நல்லா வேலை பார்க்கணும், பொறுப்பாக வேலை பார்க்கணும், இப்போ தான் எருமை மாடு மாதிரி இருந்த, இனிமேல்லாம் வயசு வந்துருச்சு, பொறுப்பாக வேலை பார்க்கணும், கம்பெனியில் வீடு மாதிரி கிடையாது, காலேஜ் மாதிரி கிடையாது, கம்பெனியில் சொன்னால் செய்யணும், எய்த்து பேசக்கூடாது, சண்டை போடக்கூடாதுன்ட்டு 1500 சொல்லிச்சு அப்படின்னே. கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க, ஏதாவது ஒன்று தப்புன்னு மட்டும் சொல்லு அப்படின்னே. கரெக்டு தான், எனக்கும் தெரியுது, அதை கேட்கும் போது தான் கன்றாவே கடுப்பாக இருக்குது அப்படின்னே. இருக்கும் அப்படின்னே. சரி அப்புறம் வேணா சொன்னாங்க அப்படின்னே. ஆமாம் மச்சான், இதை சொன்னாங்க, இதை நான் சொல்லவே மாட்டேன், என்ன சொன்னாங்க அப்படின்னு. அது இல்லை மச்சான்,
சொல்லவன்னு தெரியல. சரி சொல்கிறேன் கேளு. உன்கிட்ட மறைக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்ட்டு அது இல்லை மச்சான்டி. எங்கள் அம்மா வந்துட்டு பார்த்து போயிட்டு வா, எதுவும் சூதானமாக இரு, தப்பு தண்டா பண்ணக்கூடாது, ரொம்ப வந்துட்டு பொறுப்பாக இருக்கணும் அப்படின்னே. சரி கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. நான் வந்து சொன்னேன், அம்மா நான் ஓ மகம்மா, நான் எப்படிம்மா தப்பு பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். இல்லையே, இந்த டைலாக் இப்படி வரக்கூடாது, உன் வாயிலேருந்து இந்த மாதிரி வார்த்தை வரக்கூடாது என்னன்னு கேளு நீ அப்படின்னு. சரி என்ன ஆயிடுச்சு, எங்கள் அம்மா சொல்லிச்சு, அதான் எனக்கு சந்தேகமாக இருக்குது, அதான் எனக்கு பயமேன்றவனே அப்படின்ட்டு நீங்கள் வாயிலே கை வச்சிட்டீங்க. என்னடி சொல்கிற, என்னடி சொல்கிற, உங்கள் அம்மாவா சொன்னாங்க? ஆமாண்டி அப்படின்னு. அது சரி. எனக்கு இப்போதான் புரியுது ஏன் நீ இப்படி இருக்கன்ட்டு. அப்போ ப்ரைமில் உங்கள் அம்மா வந்துட்டு பயங்கரமாக இருந்திருக்காங்க அவங்க ப்ரைம் டைமில் அப்படின்னே. அப்போ யார் மேலே தப்பு? யார் மேலே தப்பு? என் மேலேயா தப்பு? எங்கள் அப்பா அம்மா மேலே தான் தப்பு அவனே. ஆமாம், உன்னெல்லாம் பெற்று வளர்த்து சோறு போட்டு தடிமாடு மாதிரி வளர்த்து வச்சுருக்காங்களா, அவங்க மேலே தான் தப்பு. என்ன தடிமாடு தான், இல்லைன்னா சொல்ல மாட்டேன், மூஞ்சிமா சொல்லாத, நான் அப்படி தான் சொல்லுவேன் அப்படின்ட்டு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் சரி விடு. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். சரி பேரெல்லாம் எப்படி இருக்குது, நசன்னு வாங்கலையே அப்படின்னு. அட அதை ஏன் நீ கேட்குற, ஃபஸ்ட்டு ஒரு 3 நாள் செம ஜாலியாக போச்சு. ஓபி 1ஆம் நம்பர் ஓபி அடித்தேன். நீ தான் ஓபி அடிக்கிறதுல எக்ஸ்பர்ட் ஆச்சு என்னன்னு. அதைத்தான் கேளு, ஓபி அடித்தேன். என் பாஸ்லாம் கேட்கல என்னன்னே. இருடி சொல்கிறேன் அப்படின்னே. சரி 3 நாளாக நல்லா ஓபி அடித்தேன். பாஸ் இல்லை அதனால நல்லா ஓபி அடித்தேன். 4ஆவது நாள் கூட்டு வந்து இந்த ஆள் தான் பாஸ்ன்னு வந்து நிப்பாட்டாங்க. அந்த ஆள் என்ன வேலை செய்யின்றானே. உனக்கே ஓவரா இல்லையா, மனசை தொட்டு சொல்லு, நெஞ்சை தொட்டு சொல்லு. உனக்கு காசு கொடுக்குறான், உனக்கு அப்புறம் வேலை வாங்காம பின்ன என்ன அப்படின்ட்டு. நுனிநாக்கு வரைக்கும் ஒரு கெட்ட வார்த்தை உங்களுக்கு வந்திருக்குமா, அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு இல்லை பரவாயில்ல சொல்லு என்ன பொத்து பப்ளிக் பிளேஸில் இருக்கும். இவ்வளோ நேரம் பேசினாலும் சரி வாயை மூட்ரி, அதான் யாரும் இல்லைல்ல, பின்னாடி யாருமே இல்லை அப்படின்ட்டு இப்போ தான் நீங்கள் சுற்றி பார்த்துட்டு கேட்குறீங்களா? அது தெரில, கூட்டமாக இல்லை, ஒரு வேளை இந்த டைம்ன்றனால கூட்டம் இல்லை எனக்கு. எதுக்கு இவ்வளோ பிரேக் கடை, நான் வாடகை அழகாக தெருக்கடையில் உட்காந்து டீயை குடித்தோம்மா, 2 பஜ்ஜியை சாப்பிட்டோம்மா, அப்படியே பொறுமையாக கால்நடையாக நடந்து ஒரு காளான்கிரேவி 2 பேர் ஷேர் போட்டோம்மா, அதை விட்டுவிட்டு இப்படி இவ்வளோ பெரிய காசில் போய் கேஃபேல உட்காந்து தண்டத்தை எடுத்துகிட்ருக்கா அப்படின்னு. பரவாயில்ல விடுமாச்சா, ஒரு நாள் தானே அப்படின்னு. சம்பாதிக்கணுன்ற திமிரு. நீ மூடுறான்ற, சரிப்பா நான் மூடிக்கிறேன். நீ என்ன சும்மா எல்லாமே டெம்ப்ளேட்டையும் போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு கேட்டேனே. சும்மா இந்த இடத்துக்கு போட்டால் நல்லா இருக்குன்னு தோணுச்சு, அதனால சொன்னேன். சரி நீ சொல்லு, பாஸை பற்றி சொல்லு. பாஸு அந்த பாஸு 3ஆவது நாளில் வந்து நின்னா. 3ஆவது நாளில் வந்து நின்று அந்த வேலையை செய்யும் இந்த வேலையை செய்யும். சரி சொல்லித்தாள அப்படின்ட்டு அந்த வேலை செய்யுன்றான். ஒரு ஃபைலை கொடுத்துட்டு இதை பண்ணுன்றான். அப்புறம் என்ன எல்லோரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அதான் நானும் ஓஹோ வேலை பார்க்குறியா, இப்போ உனக்கு உடம்பில் ஏதோ சுரக்குமே அதெல்லாம் சுரக்கலையா? நீ வேற அதை கேட்குற, எனக்கு உடம்புல மட்டும் இல்லை கண்ணில் இருந்துலாம் சுரக்குது, எனக்கு அதெல்லாம் எப்பயும் சுரந்ததே இல்லை மச்சான். எப்பயும் எல்லோரும் நீ தான் அழுக விட்டு வேடிக்கை பார்ப்ப, இப்போது நான் ஒருத்தர் அழுக விட்டு வேடிக்கை பார்க்குறேன். குளுன்னு இருக்கு, எப்படி குளுன்னு இருக்கே.
ஃப்ரெண்டாக போயிட்டு அசிங்கமான வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன். பரவாயில்ல, நீ சொன்னாலும் நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா ஒருத்தன் அழுக வைக்கிறான்ல, எனக்கு அதை கேட்கும்போது அப்படியே குழுக்குள்ளன்னு இருக்கு. அப்படின்னே சரி கேளு, அவன் வந்துட்டு நைன்னு வேலை கொடுத்துட்டே இருக்கான் மச்சான். அப்போது ஒன்றை வேலை செய்ய வைக்கிறதுக்கு ஒரு ஆள் இந்த பூமியில் இருக்கான் அப்படின்னே. ஆமாண்டி, அந்த கொடுமையை ஏன் கேட்குற? சிரிச்சா அசிங்கமாக இருக்கும். எதுக்கு நீ சிரிப்ப? இல்லை இல்லை, நீயே ஒரு மங்குனி மாடு, உன்னைய ஒருத்த வேலைக்கு வச்சிருக்கான் பாரு, அவன் எவ்வளோ பெரிய முட்டா மாடாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விழுந்து சிரிக்கிறீங்க. அவன் பார்க்குறா, வாயை மூடி, எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணேன். நீ பொத்து என்னமோ பெரிய நீ புடிங் மாதிரி பேசக்கூடாது. உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அதனால் வந்துட்டு உன்னை பற்றி நான் வந்துட்டு வேறு யார்ட்டையாவது வேறு யார் காதுலையாவது பூவை சுற்று, இல்லைன்னா காதை குத்து. என்கிட்ட எதையும் செய்ய முடியாது. சரியா? என்னமோ வந்துட்டு அப்படின்னு இப்படி பெரிய புட்டிங்க மாதிரி வந்துட்டு அப்படி நான் வேலை செஞ்சு கலட்டிடுவேன். அந்த கம்பெனியே நான் தான் தூக்கி நிறுத்துறேன்ற மாதிரி பேசுவேன்னா வச்சுக்கோயேன். அந்த மாதிரி ஏதாவது முட்டு கொடுத்தேன்னா மூஞ்சி சேர்த்து 4 மிதிப்பேன். அப்படின்னே, என்ன நீயே என் பக்கம் நிற்காம வேறு யார் நிற்பா? நான் நிற்கவே மாட்டேன் மச்சான். வேலை விஷயத்தில் உன் பக்கத்தில் நான் நிற்கவே மாட்டேன். நீ எவ்வளோ பெரிய சோம்பேறி மாடுன்னு எனக்கு தெரியாதா? உன்னைய வந்துட்டு காலேஜில் கூட வச்சுக்கிட்டு இந்த படிக்கிற விஷயத்தில் நான் இந்த விஷயத்தில் நீ பக்கா மச்சான். ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் நீ ஒரு பரதேசி மாடு. எனக்கு பிடிச்ச பீடையே அந்த ஒரு படிக்கிற விஷயத்தில் நீ ஒரு பீடை. படிக்க வாடினா வரமாட்ட, ஊர் சுற்றுவ, ஃபோன் பார்ப்ப, வெளியே போய் காளான் வந்துட்டு ஷேர் போடலான்னா உனக்கு அப்படியே அப்படின்னு. படிக்கும்போது வாடி, இந்த சாப்டர் நான் இன்னைக்கு படிக்கிறேன், இந்த சாப்டர் நீ படி அப்படின்னு சொன்னால் மட்டும் அப்படின்ற மாதிரி உனக்கு இருக்கும். என்ன ரங்கா அப்படின்னு. சரி விடு, அதெல்லாம் எதுக்கு இப்படி பப்ளிக் பிளேஸில் சொல்கிறானே? நீ ஆரம்பிச்சா நான் சொன்னேன். சரி, எப்படி நீ என்ன தெரிஞ்ச உன் பாசை ஏமாத்திருப்பேன்? எப்படி ஏமாத்தின அப்படின்னு. ஏச்சி நான்லாம் இல்லை, நான் வந்து குட் கேர்ளாக மாறிட்டேன். இப்போல்லாம் வந்துட்டு வேலை இங்கே பாரு, காது குத்திருக்கேனா? இங்கேயும் பாரு, காது குத்திருக்கேனா? இன்னைக்கு பூ வச்சுட்டு வரல. பூ இப்போ வைக்கிறது இல்லை, மோஸ்ட்லி கொண்டை போட்டிருக்கனால பூ வைக்க. வேணும்னா சொல்லு, பூவை தலை நிறைய வச்சுட்டு வந்துடுவேன். தலை நிறையா மட்டும் இல்லை, காதுலேயும் சேர்த்து சுற்றிக்கிட்டு வரேன். நீ சுத்துக்கு நானே போய் சுற்றிட்டு வந்துடுவேன். சரியா? பொத்து சொல்லு. இல்லை மச்சான், அது இப்போலாம் வந்துட்டு லைக் அந்த வேலையை இழுத்து ஈஸியில் வச்சு பொறுமையாக செஞ்சு கொடுப்பேன். அப்படி சொல்லு. என்னமோ வந்துட்டு வேலை செய்வேன் அப்படின்னா என்ன ரங்கா, இது நியாயமா இது அப்படின்னு. சரி நீ சொல்லு மோம்பாட. அது வந்துட்டு கிடக்கு. சரி ஒரு டீயை சொல்லு அப்படின்னு. டீயெல்லாம் இங்கே இருக்காது. ஐயா, டீ இருக்காதா? முன்னாடி நான் வாட்டுக்கு டீயை குடிச்சிட்டு வந்திருப்பேன். என்னமோ டீ வாங்கி தரேன் தானே சொல்லி இங்கே கூப்பிட்டேன். டீயெல்லாம் இருக்காது, காஃபி ஏதாவது இருக்கும், காஃபி குடிக்கலாம். காஃபியெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகுது. அதெல்லாம் அது நம்மளுக்கு செட் ஆகுது. டீ குடித்தா அப்படி சும்மா சுருற மேலே ஏறும் பாரு, அப்போ தான் சும்மா அப்படின்ற மாதிரி இருக்கும். நானே அப்படின்ற மாதிரி டீயெல்லாம் இங்கே இல்லை, வெளியே வேணால் போய் குடிக்கலாம். அப்புறம் என்ன டீ கூப்பிட்டேன்? இந்த கடை நல்லா இருக்கும்னு படித்தேன்டி, அதனால கூப்பிட்டேன்டி அப்படின்னு. என்ன மயிறு மாதிரி பேசக்கூடாது, அசிங்கமாக தான் சொல்லிட போகிறேன். டீ இல்லைன்னா அப்புறம் எதுக்கு கூப்பிட்டேனே? டீ குடிச்சுனா டீ இல்லைன்னா வரவே மாட்டேன்னு உனக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு நீ இப்படி பண்ணனா அப்புறம் எனக்கு எரிச்ச மாதிரி வருதா? நான் வேற இப்போ போலீஸாக வேற இருக்கேன். அசிங்கமாக பேச வைக்காத, ஆபாசமாக நான் பேசக்கூடாதுன்னு ரொம்ப கண்ட்ரோல் எடுத்து இப்போ இவ்வளோ நாள் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தேன். உண்மையில இவன் கண்ட்ரோல் ஆயிருந்த அப்படின்ட்டு இப்போ யோசிச்சு பார்க்குறேன். ஃப்ளாஷ்பேக் அப்படின்ற மாதிரி யோசிச்சா அதெல்லாம் பேசியிருப்பா. பட் இருந்தாலும் இவன் முன்னாடி சும்மா ஒரு மாதிரி தூவி விடுவோமே, பொய் சொல்லுவோமே அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் நீ யோசிக்கிறதுலே தெரியுது நீ என்ன பிடுங்கிருப்பேன்ட்டு பொத்திட்டு உட்காரு அப்படின்னே.
சரி ரைட்டு விடு. சரி டீ இருக்காதா அப்படின்னு. இருக்காது வேறு ஏதாவது வேணால் வாங்கி சாப்பிட்லான்னு. சரி அதை விடு, தின்றதுலே இருக்காது தீனி மாடு என்ன அப்படின்னு. என்ன சொல்கிறீ வாயத்தவன் சொல்லுனே. முன்னாடி போலீஸாக இருக்கணுமே. இல்லை ஒரு காஃபி பொத்து நீ சொல்லு, எனக்கு தெரியாமல் நான் காஃபி என்ன உன் வாயிலேருந்து அடுத்த வார்த்தையே வர மாட்டேன் சொல்லு அப்படின்னு. தெரியாமல் வர மாட்டேன் வர விட மாட்டேன். அப்போ தெரியாமல் இருக்கட்டும் அப்படின்னு. என்னடி நான் சொன்னேன்ல, இவ்வளோ நேரம் சொன்னேன்ல, எல்லாமே சொன்னேன்ல அப்படின்னு. அது இல்லாடி எனக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குடி அப்படின்னு. எதுக்குடி எம்பாரசிங்காக இருக்குன்னு. இல்லை என்னாலே நம்ப முடியல மச்சான், போலீஸுன்றாங்க திடீர்னு கூப்பிட்டு. இந்தாம்மா போலீஸ் தாம்மா ஸ்டேஷன், உனக்கு கீழே இத்தனை பேர் இருக்காங்க, இத்தனை இன்ஸ்பெக்டர், இத்தனை சப் இன்ஸ்பெக்டர், இத்தனை கான்ஸ்டபிள், இத்தனை ஏரியா கண்ட்ரோலில் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னால் நம்பவே முடியல, இப்போ வரைக்கும் நம்ப முடியல. ஒரு கேஸெல்லாம் வேறு எடுத்து வாதாடுன்னு என்னால் சத்தியமாக நம்ப முடியலன்னு. தெரிஞ்ச விஷயம் தானே. நீ ஏன் வந்துட்டு எப்படி சொல்கிறது, அமுக்கு நீ மாடு, நீ வந்துட்டு கமிஷனராக இருக்கேன்னு சொன்னால் என்ன நம்ப முடியுமா? நான் என்ன அப்படியெல்லாம் இல்லை. ஓ எங்கே உனக்கு என்னை தவிர வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ரெண்டு பேர் சொல்லு அப்படின்னு. இல்லை இருக்கான் ஒரு ஆள். யார்? அர்ஜுனு. அது உன் குழந்தனாரு. எனக்கு வந்துட்டு குழந்தனார்லாம் இல்லை, அவன் ஃப்ரெண்டு தான் எனக்கு அப்படின்னு. ஆஹா அப்படியா, ஃப்ரெண்டா? ஆமாம் சரி, அதை விடு. நீ ஃபஸ்ட்டு போலீஸ் கதையை சொல்லு, அதுக்கப்புறம் அது இல்லடி நீ சொல்லு அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை, அது திடீர்னு ஒரு நாள் அவர் இப்படி என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனார். அப்புறம் அகாடமி சேர்த்து விட்டு, இனிமேல் நீ படித்து உன் ட்ரீம் என்னவோ அதை அச்சீவ் பண்ணு அப்படின்னு சொன்னார். அப்புறம் வேறு எதையும் யோசிக்காத அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்மளுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் அப்படியே படித்து வேலை வாங்கி ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு. நான் பரவாயில்லையப்பா, புருஷன் ஹெல்ப் பண்ணானாக்கும் அப்படின்னு. புருஷன்லாம் இல்லை, அடேங்கப்பா மிஸ்டர் ஜியான் ஜங்குக்கு உங்கள் புருஷன் தானே? இல்லை மிஸ்ஸஸ் ஜியான் ஜங்குக், நீங்கள் ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் ஜியான் ஜங்குக். இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, சும்மா அதே சொல்லிகிட்டு இருக்காது அப்படின்னு. ஏன் அப்படின்னு. நீ எதுவும் வேண்டாம் அண்ணா அப்படின்ட்டு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் இவ பேசிகிட்டு இருந்தது என்ன அண்ணான்னு கூப்பிட்றானே. அங்கிட்டு இருக்கவங்க வந்து இப்படி சர்வர் இருப்பாங்களே, அவங்க வந்துட்டு இப்படி மெனு கார்டு கொடுங்க அப்படின்னே. ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் டக்குனு எடுத்து, நான் பேசிகிட்டு இருக்கேன், நீ என்ன மெனு கார்டு கேட்டுட்ருக்கானே அப்படின்ட்டு. நீங்கள் பேசவே இல்லை, அதுக்கு மேலே பேசாமல் அந்த இவரை எடுத்துகிட்டு வரல சர்வரை வந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க. அவர் வந்துட்டு இப்படி 2 பேருக்கு மெனு கார்டு கொடுத்ததுக்கப்புறம் இப்படி நீங்கள் பார்க்குறீங்க. என்னடா இது, ஒரு கரும்பு டீயே இல்லை, எல்லாத்தையும் காப்பியை டிஃப்ரெண்ட்டாக போட்டு வச்சுருக்காங்க. டீ ஒரு வகை டீயாவது போட்டு வைக்காமல் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவள் வந்துட்டு கேஃபிச்சுனோ வந்துட்டு ஒன்று ஆர்டர் போட்டுருவா. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு க்ரொசான் வந்துட்டு சொல்லியிருப்பாளா. இந்த சைடு வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு. அது 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 எப்படி இருக்குன்னா, அந்த காஃபி அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு அந்த இதோட பிக் இருக்குது, அதாவது என்னென்ன காஃபீஸ்லாம் இருக்கோ அது பிக்கும் இருக்குது. ஸோ பார்க்கும்போது என்னடா அந்த காஃபி பார்க்கவும் ஒரு மாதிரி தான் இருக்குது.
சரி ஸ்வீட்லையாவது ஏதாவது இருக்கான்னு பார்த்தா அதுவுமே ஒரு மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. நல்லா ஒரு நல்லா சுட சுட டீ ஒரு பஜ்ஜி சாப்பிட்டா எப்படி இருக்கும், அவன் என்ன கேஃபேச்சனுன்றா க்ரஸான்ட்டுன்றா, அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெனு கார்டை கொடுத்ததுக்கப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் தந்துடுங்க அப்படின்னே. வாட் அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட் கிட்டே என்ன அப்படின்னே, போதுண்டி ஒரு வாட்டர் பாட்டில் அப்படின்னே, வாங்கி குடுறி ஏதாவது அப்படின்னே. ஃபில்டர் காஃபி இருக்கா அப்படின்னே. ஃபில்டர் காஃபிலாம் இல்லை மேடம் அப்படின்னு. இல்லை அப்போது வாட்டர் பாட்டில் மட்டும் போதும் அப்படின்னு. இல்லை மேடம் வேறு எதாவது இல்லை போதும் வாட்டர் பாட்டில் மட்டும் போதும் அப்படின்னே. சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி அந்த வெயிட்டர் உங்களை ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்டு போவாரா. ஸ்டார்டிங்லேருந்தே குறுகுறுன்னு பார்த்துருப்பாரு, நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. சரி ஒரு வேளை ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆர்டர் வந்துட்டுருக்கோம். அப்போ அமைதியாகவே 2 பேர் உட்காந்துருப்பீங்களா, அவளும் பார்க்குறா, நீ எவ்வளோ நேரத்துக்கு தான் அமைதியாக உட்காந்துருக்கேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எதுவுமே இல்லை அமைதியாக 2 பேரும் மூஞ்ச பார்த்துட்ருக்கீங்க. சம்டைம்ஸ் அவள் பார்க்குறா, உங்ககிட்ட ஐ கான்டாக்ட் வைக்கிறான்னொடனே நீங்கள் ஐ கான்டாக்டை அவாய்ட் பண்ணுறீங்களே. இவள் பார்க்குறா, எதுக்காண்டி இவள் இப்படி பண்ணுறா, புருஷன் தானே, இவதுக்கு இப்போ ஏதோ வித்தியாசமாக வியர்டாக பிஹேவ் பண்ணுறா. ஆமாம் அப்யூசிவான ஃபேமிலியாக தான் இருந்துச்சு, அதுக்காண்டி ஒருவேளை இவனும் அப்யூசிவாக ஏதாவது நடந்திருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு மாதிரி கோவம் வருதா. அப்படி இருக்கும்போது இப்போ தான் அவளுக்கு ஸ்ட்ரைக்கே ஆகுது. ஐயோ அந்த ஆள் பின்னாடி உட்காந்துருக்கேன். அவன் என்ன சொல்லியிருந்தானா, இப்படி நான் ஃபோன் பண்ணுறேன், இன்கேஸ் எனக்கு கேட்காம போயிடுச்சுன்னா எதுக்கும் ஒரு இதாக நான் உனக்கு கால் பண்ணுறேன், நீ நம்ம 2 பேரும் காலில் கனெக்ட் ஆகிருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். கால் பார்த்தா கால் கனெக்டே ஆகலை. அந்த பொண்ணுக்கு ஷாக்கு, ஐயோ அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் இப்படி கால் பண்ணும்போது இந்த சைடு ஜங்குக்கு அப்படியே ஸ்லோமோவில் காட்டுறாங்க. பார்த்தா மனுஷன் செம்ம ஷாக்கில் உட்காந்துருக்காரு. என்னன்னா அவர் நீங்கள் பேசுவீங்களான்னு அவர் தெரியாது. ஆனால் நம்மளால் தூய தமிழில் சும்மா கெட்ட வார்த்தையை மலைச்சாரல் மாதிரி தூவி விடுறதை பார்த்துட்டு என்ன இந்த பேச்சு பேசுகிறா, அவ்வா என்ன இவ்வளோ பேச்சு கெட்ட வார்த்தையாக பேசுகிறாளே, ஐயோ இதுக்கு தனியாக டிக்ஷனரியை போடலாம் போட்டிருக்கே அப்படின்ற மாதிரி கரண்ட் அடித்த மாதிரி உட்காந்துருக்காரா. அப்படி இருக்கும்போது இந்த சைடு இருமச்சான் அவர் ஃபோன் பண்ணிட்டு வந்தார் அப்படின்னு சொன்னோடனே நீங்களும் அப்பாடா என்கிட்ட போட்டு கொஞ்சம் நேரம் காஃபியை குடிச்சிட்டு டக்குன்னு கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அந்த இதே டாப்பிக்கை பேசுகிறதுக்கு கொஞ்சம் கூட பிடிப்பு இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் அவர் முன்னே சரி போய்ட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் அவன் ஃபோன் எடுத்துகிட்டு அப்படியே கேஷுவலாக அந்த சைடு வந்துகிட்டே இருக்கா. நீங்கள் எதையோ யோசிச்சிட்டே இருக்கனால இந்த பழசெல்லாம் உங்களுக்கு கண் முன்னாடி போய்ட்டுருக்கனால சரி கேஷுவலாக இப்படி ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுற அவர் அப்படியே அவர் டெக்ஸ்ட் போடுறாரு. ஓகே அப்படின்ற மாதிரி டெக்ஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் அவர் கால் பண்ணுறார். கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு காலை கட் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் ஓகேன்ட்டு டெக்ஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறம் அவர் கால் பண்ணுறாரு. இந்த பொண்ணு அப்படியே அந்த ஃபோன் எடுத்துகிட்டு வச்சிருச்சு. ஆனால் இவருக்கு என்ன பிளான்னா கேட்காம போயிருமோன்ற ஒரு டவுட்டில் தான். பட் இது நல்லாவே தெளிவாக கேட்குதுன்றதோட ரொம்ப தெளிவாக கேட்குதா. அதனால மனுஷனுக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. அப்படியே கரண் அடித்த மாதிரி உட்காந்துருக்காரு. இந்த சைடு என்னன்னா நீங்கள் ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கீங்க. இந்த 2 ரியாக்ஷனுமே அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகி உட்காந்துருக்கு. இப்போ எதுக்கு நம்ம என்ன கேட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ இப்படி ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கா அப்படின்ற மாதிரி. இவ்வளோ நேரம் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தேன். நம்ம இப்படிலாம் டீஸ் பண்ணோம், அவள் என்ன டீஸ் பண்ணால் நான் பதிலுக்கு அவளை டீஸ் பண்ணேன். இப்படிலாம் இருக்கும்போது திடீர்னு நீங்கள் எப்படி பித்து பிடிச்ச மாதிரி மாறினா அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு அப்படி உங்களை அந்த கால் இது பண்ணிட்டு உங்கள் முன்னாடி உட்காரா. நீங்கள் எதுவுமே இல்லை, அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்படி காஃபி வந்துடுது. ஓகே வைங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு வாட்டர் பாட்டில் தானே, ஸோ வாட்டர் பாட்டில் வச்சதுக்கப்புறம் அப்படியே அவள் பார்க்குறா. ஒய்யன் அப்படின்னே சொல்லு அப்படின்னே. என்னாச்சு அப்படின்னே. ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன்,
எந்த விஷயத்தை பற்றி வேணாலும் பேசலாம், அந்த விஷயம் மட்டும் வேணாம் அப்படின்னு. ஏன் ஏன் என்னாச்சுன்னே அது வேணாம், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏண்டி என்னாச்சு, இவ்வளோ நேரம் ஜாலியாக தானே பேசிகிட்டு இருந்தேன் நானே அது அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஏதோ சொல்ல வராளா. உடனே வந்துட்டு சௌமி பார்த்துட்டே இருக்கா, என்ன சொல்ல வரா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கா. இந்த சைடு ஜங்குக்கும் அப்படியே பார்க்குறாரு, இப்படி என்ன சொல்ல வரா, எதுக்கு இப்படி அமைதியாக நான் டக்குன்னு நம்ம பேச எடுத்தோடனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அப்படியே எட்டி பார்த்துட்டு, அதாவது காதை வந்துட்டு பக்கத்தில் வச்சுட்டு உட்காந்துருக்காரு. ஸோ இதோட நம்ம இன்றைக்கான எபிசோடை முடிச்சுக்கலாம். எப்படி இருக்குன்னு தெரில. ஆக்சுவலாக வந்துட்டு கொஞ்சம் எபிசோட்ஸ்லாம் வந்துட்டு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. பட் என்னால் தான், எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ரெகுலராக போட்டேன், அப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட்டேன், அப்புறம் 2 days ஒன்ஸ் போட்டேன், அப்புறம் வீக்லி ட்வைஸ் தான் போட ஆரம்பித்தேன். ஸோ என் மேலே தான் தப்பு. நல்லா சப்போர்ட் கொடுத்தீங்க. பட் எனக்கு வந்துட்டு இந்த ஃபோன் மக்கர் ப்ராப்ளம் அது இதுன்னு வந்துட்டு நிறைய இதனால் வந்துட்டு என்னால் போட முடியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சப்போர்ட்டை வந்துட்டு கொஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருங்க. முன்னாடி கொடுத்த மாதிரி கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கேட்ட மாதிரி இப்போது வந்துட்டு இவங்களோட கதையை நான் வந்துட்டு கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். அண்ட் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஓகே, அவ்வளோதான். பிடிச்சிருந்தா பாருங்கள், நல்லா இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு வந்துட்டு கேளுங்க. ரொம்ப நேரம் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, சவுண்டு கம்மியாக வச்சு கேளுங்க. இவ்வளோ சொல்கிற நானே கொழுப்படுத்த மாடு நான் நிறையா வச்சு கேட்டு தான் என்னை முன்னாடிலேருந்து வீடியோ வந்துட்டு கேட்டுட்டு இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கொழுப்படுத்த நான் ஹெட்ஃபோனை போட்டு எப்படி தாக்குனேன்ற கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் ஹெட்ஃபோன்ஸ் வந்துட்டு காது முக்கியம் பிகிலு. அப்புறம் இன்ஸ்டாவில் வந்துட்டு என்ன ஃபாலோ பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு விருப்பம் இருந்திருந்தால் வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டாவில் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அங்கே வந்துட்டு நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். இன்கேஸ் வந்துட்டு ஏதாவது டிஎம் பண்ணணும், என்கிட்ட பேசணும் அப்படின்ட்டு தோணுச்சுன்னா வந்துட்டு நீங்கள் அங்கே பேசலாம். நான் வந்துட்டு பேசுவேன். அப்புறம் ஓகே, அவ்வளோதான். ஓகே, பை டிசிஸ்.